யோ மக்களே, வெல்கம் டு our சேனல். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற அந்த பெல் பட்டனையும் டொக்குன்னு கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஈஸ்டர் தீவு சிலைகள் அவை உண்மையிலேயே நடந்ததா? நம்ம உலகத்துல நிறைய மர்மங்கள் இருக்கு. அதுல ஒண்ணுதான் இந்த ஈஸ்டர் தீவு சிலைகள். சுமார் 900 வருஷமா அப்படியே நிக்குதுங்க இந்த சிலைகள். ஆனா 80 டன் எடை 30 அடி உயரம் கொண்ட இந்த சிலைகளை அந்த காலத்துல எப்படி நகர்த்தினாங்க? இதுதான் பெரிய மர்மம். ஆரம்பத்துல மரக்கட்டைகள்ல உருட்டிட்டு போயிருப்பாங்கன்னு நினைச்சாங்க. ஆனா அங்க இருக்கிற மலைப்பாதையில அது சாத்தியமே இல்லை. அப்பதான் ஒரு ட்விஸ்ட். ஈஸ்டர் தீவு பூர்வகுடி மக்கள் என்ன சொல்றாங்க தெரியுமா? சிலைகள் தாங்களாகவே நடந்து சென்றனன்னு. கேட்கவே ஆச்சரியமா இருக்குல்ல? இதத்தான் விஞ்ஞானிகள் ராக்கிங் நுட்பம்னு சொல்றாங்க. அடிப்பகுதியை சற்று வளைவா செதுக்கி கழுத்துல கயிறு கட்டி 2 பக்கமும் இழுத்தா அது இடவலமா சாய்ச்சு மெல்ல மெல்ல முன்னாடி நகருமா. நம்ம வீட்டுல பெரிய பீரோவை நகர்த்துறோம்ல, அதே டெக்னிக் தான். சிலைகள் ஏன் அந்த குறிப்பிட்ட இடங்கள்ல இருக்குங்கிறது ஒரு மர்மம். ஆனா அங்கெல்லாம் நிலத்தடி நன்னீர் ஊற்றுக்கள் இருக்கு. குடிநீருக்காகவும் விவசாயம் செழிக்கிறதுக்காகவும் இந்த சிலைகள் வழிகாட்டிகளா இருந்திருக்கலாம்னு சொல்றாங்க. நம்ம பழங்கால மக்கள் எவ்வளவு அறிவாளியா இருந்திருக்காங்கன்னு இந்த மாதிரி நிறைய மர்மங்களை நம்ம சேனல்ல தொடர்ந்து பார்ப்போம். ஈஸ்டர் தீவின் மர்மங்கள் உங்களை வியக்க வைத்திருக்கும்னு நம்புறேன். இந்த மாதிரி நிறைய சுவாரஸ்யமான மர்மங்கள் அடங்கிய வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா ஒரு லைக் போடுங்க. உங்க நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்கள் எனக்கு மோட்டிவேட் பண்ணும். மீண்டும் ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திப்போம். நன்றி.